வணக்கம். ஜனவரி 31ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீன்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2%, அதாவது 40 புள்ளிகள் இழந்து ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ 7% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்கு. காலையில் 10:11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. SRF 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. கொச்சின் ஷிப்யார்ட் 8% அதிகரித்தது. வோல்டாஸ் 4% அதிகரித்தது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் 3% அதிகரித்தது. டாக்டர் ரெட்டிஸ் 4% அதிகரித்தது. VIP இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. KEC இன்டர்நேஷனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 7% அதிகரிச்சிருக்கு. பாலிசி பஜார் 15% அதிகரிச்சிருக்கு. முதல் முறையாக அவங்க நெட் ப்ராஃபிட் அறிவிச்சிருக்காங்கன்ற செய்தி காலையில் வீடியோவில் நம்ம பார்த்திருந்தோம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 5% இன்ட்ராடேல அதிகரித்தது. நோவா அக்ரிடெக் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. இஷ்யூ பிரைஸ் 41 ரூபாயாக இருந்தது. லிஸ்டிங் அதை காட்டிலும் 36% கூடுதலாக லிஸ்டிங் இருந்திருக்குன்னு CNBC TV 18 கிடைத்த தகவல். ஸ்விக்கியோடைய ரிசல்ட் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸ்விக்கி IPO வழியாக லிஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். நிதியாண்டு 2023 அவங்களுடைய வருவாய் 8,625 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி நஷ்டம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க, 4,179 கோடி ரூபாய். போன வருடம் நஷ்டம் 3,629 கோடி ரூபாய். ஜொமேட்டோவுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜொமேட்டோட வருவாய் 2023 நிதியாண்டில் 7,761 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 66% அதிகரித்தது. ஜொமேட்டோ நஷ்டத்தில் தான் இருந்திருக்கிறாங்க, 971 கோடி ரூபாய் நஷ்டம். US ஃபெடரல் ரிசர்வுடைய மீட்டிங் இன்னைக்கு முடிஞ்சு அவங்க ரிசல்ட்டை அறிவிப்பாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறாங்களா, அப்படியே விடுறாங்களா, இல்லை குறைக்கிறாங்களான்ற முடிவு இன்னைக்கு வெளியிடுவாங்க. 2 நாட்களாக மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன கருதுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு. ஆனால் மார்ச் மீட்டிங்கில் அவங்க குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முன்ன சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, மற்ற டேட்டாலாம் அந்த நாடு வெளியானதற்கு பிறகு மார்ச் மாதத்திலும் குறைப்பது இப்போ கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு மீட்டிங்கு பிறகு மார்ச் மாதத்தில் குறைக்கிறதுக்கான ஏதாவது அறிகுறிகள் அவங்க சொல்லுவாங்களா அப்படின்றதான் பார்த்துட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். 5.25% 5.5% தற்போதைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அது அப்படியே விட்டுருவாங்க அப்படின்றதன் எதிர்பார்ப்பு. அப்படியே விட்டுட்டாங்கன்னா தொடர்ச்சியாக இது 4வது மீட்டிங்கா இருக்கும். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாற்றமும் செய்யாம விடுவதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். மொபைல் போன்ஸ் உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய சில பொருட்களுடைய இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைச்சிருக்கிறாங்க. 15% 10% குறைச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. உள்ளூர்ல மொபைல் போன்ஸுடைய உற்பத்தி அதிகரிப்பதற்காகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த பொருட்கள் அப்படின்ற ஒரு பட்டியலையும் கொடுத்திருக்கிறாங்க. பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி தான் PB ஃபின்டெக். IPO விலை 980 இருந்தது. 2 ஆண்டிற்கு முன்னாடி கீழே போனது. இப்போ முதல் முறையாக IPO உடைய பிரைஸ் அவங்க கடந்திருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுல CNBC TV 18 கிடைத்த தகவல். இப்போ கிட்டத்தட்ட 1045 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி PB ஃபின்டெக். நவம்பர் 2022 ஆல் டைம் லோவான 356 போனது. இப்போ 1045 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாலிசி பஜார். மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க, ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கம்பெனிக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் 965, அதை காட்டிலும் அதிகமாக தான் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மெக்வேரி அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 610 ரூபாய். 17 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்திருக்காங்க பாலிசி பஜாருக்கு. அதுல 12 பேர் பை ரேட்டிங், 2 பேர் ஹோல்டு ரேட்டிங், 3 பேர் செல் ரேட்டிங் கொடுத்திருப்பதாக CNBC TV 18 கிடைத்த தகவல். லார்சன் அண்ட் டியூப்ரோ ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் வீடியோவில் நம்ம அந்த டேட்டா பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் எதிர்பார்த்ததை காட்டிலும் குறைவாகத்தான் லார்சன் அண்ட் டியூப்ரோ அவங்களுடைய ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்கன்ற அப்டேட். மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்க, ஓவர் வெயிட் ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் லைன் 4171. இப்போ 3430 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோ. மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க LNTக்கு. எதிர்பார்க்கிற டார்கெட் 4200. தற்போதைய லெவலில் இருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்கிரெட் ஆட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் பிரைஸ் 4016 ரூபாய்.
வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் உடைய ஷேர்ஸை பிரபல இன்வெஸ்டரான ஆஷிஷ் கச்சோலியா விற்பனை செய்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.03 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. அதாவது 0.51% விற்பனை செய்திருக்கிறாரு. சராசரியா ஒரு ஷேர் விலை $1511.68. ஜி என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது 2% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜி தரப்புல வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான சுபாஷ் சந்திரா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துவாங்கன்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துருந்தோம். அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு போல தெரியுதுங்க மணி கண்ட்ரோலில். அதில் சொல்லியிருந்தது என்னன்னா 4%லேருந்து 26% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் ஜி என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி தரப்பு வந்து இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த டிஸ்க்ளோஷர்ஸும் ப்ரொமோட்டர் தரப்புல வந்து கிடைக்கலன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது கூட காரணமாக இருந்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% விழுவதற்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஜி மற்றும் சோனி இடையே இருக்கக்கூடிய வழக்கு சிங்கப்பூர்ல ஜி வந்து பதிவு செய்திருந்தாங்க. அது இன்னைக்கு விசாரணைக்கு வருது. சிங்கப்பூர்ல ஜனவரி 31 இன்னைக்கு விசாரணைக்கு வருது. சிஎன்பிசி டிவி 18 மறுபடியும் அந்த அப்டேட் கொடுத்திருக்காங்க. கணேஷா எக்கோஸ்பியர் ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 350 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 இருந்து கிடைத்த தகவல். சம்வர்தனா மதர்சனுக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 134. இப்போ 114 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1-2 மாதங்கள். அவங்க சொல்லியிருக்கிற டார்கெட் தற்போதைய லெவலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9600. 39% தற்போதைய லெவலில் இருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்டெக் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7600. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 8100. ஸோ குறைச்சிருக்காங்க டார்கெட் ப்ரைஸை. கோல்ட்மேன் சாக்ஸும் அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொல்லியிருந்தது 7279. இப்போ சொல்லியிருக்கிறது 7114. ஆனால் ரேட்டிங் செல் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9400. முன்ன சொல்லியிருந்தது 9470. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 9500லேருந்து 8800 புது டார்கெட்டை குறைச்சிருக்காங்க. சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9500. ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொல்லியிருந்தது 9300. இப்போ புது டார்கெட் 8500. சிட்டி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8975. முன்ன சொல்லியிருந்தது 9025 ரூபாய். விஐபி இண்டஸ்ட்ரீஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் 7.15 கோடிகள், இயர் ஆன் இயர் 84% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 546 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நம்ம அந்த தகவல் இன்னைக்கு காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேங்க. மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய Q3 நெட் ப்ராஃபிட் மார்க்கெட் எதிர்பார்த்தது காட்டிலும் குறைவாகத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வருவாய் மார்க்கெட் எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. சிட்டி அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஒரு கேன்சர் மருந்துக்கு தான் அதிகமான சேல்ஸ் இருந்திருக்கு. கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேன்சர் மருந்துன்னு அதிகமாக சேல்ஸ் இருக்குது. போன குவார்ட்டர்லையும் அதுதான் அவங்களுடைய வருவாயை காப்பாற்றுச்சு. இந்த தடவையும் அதுதான் அவங்களுடைய வருவாயை காப்பாற்றி இருப்பதாக சிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2024 26 வரைக்கும் இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். அவங்களுடைய அந்த கேன்சர் மருந்து அவங்களுக்கு பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5290 ரூபாய். சிஎல்எஸ்ஏ ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன சொல்லியிருந்தது பை, இப்போ அண்டர் பர்ஃபார்ம் ஆக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் 6060. கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நுவாமா ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5020. மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 5540 ரூபாய். வரப்போகிற இன்ட்ரிம் பட்ஜெட் February 1 இன்ட்ரிம் பட்ஜெட்டுங்க. ஏன்னா அதற்கு பிறகு தான் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த எலெக்ஷன்ஸுக்கு பிறகு இப்போ இன்ட்ரிம் பட்ஜெட்டில் சில ஸ்டாக்ஸ் சில செக்டர்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் குறித்து ஒரு கண்ணு இருக்கும். அரசு அது குறித்து என்ன பேசுகிறாங்கன்றது, ஹைவேஸ், டனல்ஸ், பவர் பிளான்ஸ் அமைப்பது குறித்து அரசு எவ்வளோ ஒதுக்க போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்றது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் பயன்பெறும் ஸ்டாக்ஸ் இவை: லார்சன் அண்ட் டியூப்ரோ, அதானி போர்ட்ஸ், குஜராத் பிபாவ் போர்ட், ஐஆர்பி இன்ஃப்ரா, பிஎன்சி இன்ஃப்ரா, கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரூரல் ஸ்பெண்டிங், கிராமப்புறங்களில் ஸ்பெண்டிங் அதிகரிப்பதற்காக ஏதாவது திட்டத்தை அறிவிப்பாங்களா அப்படின்ற ஒரு இது. அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது: ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஐடிசி, நெஸ்லே, ஹீரோ மோட்டோகார்ப், டிவிஎஸ் மோட்டார் மற்றும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பது வந்து டிராக்டர் சேல்ஸ். அசட் சேல், அரசு கைவசம் இருக்கக்கூடிய ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க நிறைய கம்பெனிஸில் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க. அவங்க முன்னவே ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. அந்த இலக்கை எட்டல, போன ஆண்டும் எட்டல, இந்த ஆண்டும் எட்டல. அது குறித்தான அப்டேட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் பயன்பெறும் ஸ்டாக்ஸ் எவை: கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, பிஇஎம்எல், ஐடிபிஐ பேங்க், ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரைட்ஸ், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இர்கான் இன்டர்நேஷனல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.